எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டையில் பணியாரம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்குறேங்க அரிஞ்சு, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இதுவும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது வந்து மசாலா தூளுங்க, பட்டை லவங்கம் மசாலா தூள், இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலக்கி நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போது அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்குறேங்க. குழியிலலாம் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போது இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியாக நம்ம விட்டுக்கலாங்க. வெந்ததும் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாங்க. வெந்துடுச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, முட்டை பணியாரம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.